வணக்கம். மை ஃபுட் பாரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபீஸும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அது மாதிரி கேக்குக்கு மேலே வைக்கிற க்ரீம் விப்டு க்ரீம் எப்படி பண்ணலாம், அதோடைய கரெக்ட் மேனர், விப்டு க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விப்டு க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு கம்பல்சரி முக்கியமாக நமக்கு தேவை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீட்டர் ஏதாவது இது ஸ்டாண்ட் மிக்சர் என்கிட்ட இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 விஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஸ்கையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்லைனில் இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட் பீட்டர்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. பட் என்னன்னு தெரில, எனக்கு இந்த பீட்டர் ஒர்க்கே ஆகலை. நான் வாங்கி கரெக்டாக ரிட்டன் பாலிசி முடிகிற வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. என்னைக்கு ரிட்டன் பாலிசி முடிஞ்சிச்சோ அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் இது ஒர்க்கே ஆகலை. அப்புறம் இதுலேருந்து தீ வந்துடுச்சு, புகை வந்துடுச்சு. ஸோ நான் இதை ஓரமாக வச்சுட்டு நான் இந்த புது பீட்டர் வாங்கினேன். நீங்கள் பீட்டர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்ல பீட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் நல்ல வாரண்ட்டி இருக்க பீட்டர் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இந்த மிக்சிங் பவுலில் நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபியோனாவுடைய விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது பேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற க்ரீம். இந்த க்ரீம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் டேரி இருக்கிற க்ரீம் அப்படின்னா ஸ்வீட் இருக்கிற க்ரீமை பார்த்து வாங்கிக்கோங்க. இது நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் சுகர் எல்லாமே இந்த க்ரீம்லேயே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது க்ரீம் உருகிடும். ஸோ நம்ம வெறும் க்ரீம் டேரி இருக்கிற அப்படின்னா சுகர் இருக்கிற க்ரீம் நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா க்ரீம் மட்டும் போட்டால் போதும். இப்போது நம்ம 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக 1 kg எனி கேக்காக இருந்தாலும் நம்ம 2 கப் அளவுக்கு இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். 2 கப் அளவுக்கு இந்த க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீம் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. சரியா? இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா க்ரீம் கட்டி ஆகிடும். பட் அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தா கூட 1 டே முன்னாடி நீங்கள் கேக் பண்ணுற 1 டே முன்னாடி நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் க்ரீம் அண்ட் ஸ்டாண்ட் மிக்சரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெஸ் ஸ்பீட்லேயே நம்ம ஓடுறதுக்கு இதை விட்டுருவோம். பாருங்கள், இதை நம்ம எந்த விதமான சுகரும் ஆட் பண்ண போகிறதில்ல. சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு க்ரீம் கொஞ்ச நேரம் அப்புறமா நமக்கு லூஸ் ஆகி போயிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்பீட் வைங்க. செகண்ட் ஸ்பீட் வச்சுட்டு இன்னும் 1 மினிட் நம்ம இது பண்ணிப்போம். ஃபைனல் ஸ்பீடில் நீங்கள் மோஸ்ட்லி வைக்காதீங்க. என்ன அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாமே நிறைய உள்ளே போயிடும். உள்ளே போகிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே க்ரீம் மெல்ட் ஆகிடும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் 1 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்பீடில் வச்சிடலாம். கரெக்டாக நான் 10 மினிட்ஸ் நான் இதை பீட் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 4th ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக அது சுற்றும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சுற்றி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, க்ரீம் விப்பாகி வர தொடங்கிருச்சு. நம்ம இதே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஓரளவுக்கு ஸ்டிக்கி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நமக்கான இது போதாது, இன்னும் நல்ல ஸ்டிக்கி ஆகணும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க கூட இந்த க்ரீம் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் நார்மல் விஸ்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு எப்படி பண்ணணுன்னா, கீழே கொஞ்சம் ஐஸ் க்யூப் வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப் வச்சுட்டு நீங்கள் இந்த விஸ்க் வச்சு கண்டினியூஸாக ஒரே பக்கமாக நீங்கள் விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விப்டு க்ரீம் கிடச்சிரும். இப்போது நம்ம ஸ்பீடை 5க்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா விப் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து க்ரீம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும், கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்ட் பர்ஃபெக்டான விப்டு க்ரீம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நம்மளுடைய விஸ்க்கு ஃபுல்லாகவே க்ரீம் இருக்குது. ஆனால் ஒன்று கூட கீழே விழலை. பாருங்கள், நம்ம இப்படி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் பீக் வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கேயும் ஃப்ரெண்ட்லேயும் பீக் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நமக்கு வந்து ஸ்டிக்கியாக நிற்கணும். பாருங்கள், எவ்வளோ இது பண்ணாலும் விழவே விழாது. பாருங்கள், நான் இதை வந்து கமுத்தி காட்டுறேன். பாருங்கள், பேக் சைடு தெரியுதா, நான் வந்து கமுத்தி காட்டுறேன். பட் இருந்தாலும் க்ரீம் வந்து சிந்தவே இல்லை பார்த்தீங்களா. இதே கன்சிஸ்டன்சி நம்ம வந்து கேக் முடித்த அப்புறம் கூட இருக்கும். பாருங்கள், சிந்தவே இல்லை, அந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, நான் வந்து கேக்கை வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வந்து பர்ஃபெக்டான விப்டு க்ரீம் வேணும் அப்படின்னா க்ரீம் நீங்கள் வந்து கேக்கில் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு அரை மணிக்கூர் முன்னாடியே க்ரீம் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. சரியா, ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் இருந்தால் போதும். க்ரீம் வந்து ரொம்ப நல்லா ஸ்டிக் ஆகிடும். சரியா, நம்ம வந்து இப்போ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இது உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் உருகவே உருகாது. ஓகேவா, டைரெக்டாகவும் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பெர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு கேக் வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தான் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு நம்மளுடைய க்ரீம் எடுத்துட்டேன். ஒரு ரொட்டேட்டிங் டேபிள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கேக் போர்டு வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ராஸ்ட் பண்ண தொடங்கிடலாம். இப்போ ஒரு கேக் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற ஒரு நைஃப் எடுத்து கொஞ்சமாக க்ரீம் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா கேக் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் வைக்கிறோம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம ஐசிங் நைஃபை வந்து நனைக்கணும். நம்ம வந்து க்ரீம் வந்து கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படின்னா ஐசிங் நைஃபை நினச்சி நம்ம வந்து ஐசிங் பண்ணோம் அப்படின்னா தான் ஸ்டேபிளாக நிற்கும். இப்போது நம்ம வந்து கேக்குடைய ஃபஸ்ட் லேயரை வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட் லேயர் வந்து கேக் நம்ம வந்து மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீஸை வந்து ஃபஸ்ட் லேயராக வைக்கணும். சரியா, வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் சேர்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டோம். இப்போது அடுத்த லேயர் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது மாதிரி ஏதோ டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்துட்டு இந்த ஓரத்தில் க்ரீம் அன்வான்ட் க்ரீம்ஸ் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. ஓகே, நம்ம இப்போ தொடச்சிட்டோம். இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் ½ அன் ஹவர் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நம்ம வந்து இப்போவே ஃப்ராஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சைட்ஸில் எல்லாமே கேக்ஸ் வெளியே தெரியுது பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ தூரம் ஐசிங் பண்ண நமக்கு இந்த இது தெரிஞ்சிட்டே இருக்கும். சரியா, ஸோ வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்ஸில் இருக்கிற கேக்ஸ் தெரியாது. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து கேக்குக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் வந்து ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம பண்ண விப்டு க்ரீம் எந்த அளவுக்கு நல்ல நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுடைய அந்த எட்ஜஸ் கூட நல்லா நீட்டாக அப்படியே ஸ்டிஃபாக நிற்குது பார்த்தீங்களா. பாருங்கள்,
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பல வீடியோஸ்க்கான கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் அருமையான ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.